எங்கள் கோயிலேருந்து திருடி எங்கள் கோயில் சொத்தை ஆட்டப்படுவீங்க, எங்கள் கோயில் மூர்த்திகளை திருடுவீங்க. இது கொள்ளிக்கட்டை எடுத்து நம்மளே சொருகிக்கிற கதை இது. அதை எப்படி தூக்கி நம்ம இந்துவோட சொத்தை ஃப்ரீயாக கொடுத்துருவீங்க? டிஎம்கே இது மூலப்பத்திரம் கேட்குறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு அதே தான் இதுவும். மதர் தெரசா இல்லாட்டி எப்படி தைரியமாக அவங்களால சொல்ல முடிஞ்சுது? கன்வர்ஷன் இல்லைன்னா எனக்கு இங்கே வேலையே இல்லை. லயோலா கல்லூரி ஒரு ஹிந்து கோயிலோட நிலத்துல செயல்பட்டு இருக்கிறதாவும், அந்த கோயில் நிலத்தை வந்து லீஸுக்கு எடுத்துதான் அந்த நிறுவனம் செயல்பட்டு இருக்கு. லீஸ் வந்து 2021 முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து? எனக்கும் இந்த நியூஸ் ஒரு கோயிலில் வேலை செய்யும் ஒரு குருக்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். இதை அவர் சொன்னது 99 இயர்ஸ் லீஸு மாதிரி ஒரு பெருமாள் கோயில்து அப்படின்னார் அவர் எங்கிட்ட ஃபோனில். ஆனால் அவர் பயந்துட்டு அவர் பேரையும் கொடுக்கல, என்னோடய வீடு லேண்ட்லைனில் பண்ணார். பயப்பட்டுண்டு எனக்கு எதுவுமே நான் சொல்லலம்மா வச்சுட்டார், நீங்களாக கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னுட்டு. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அது வெறும் கோயில் நிலம் மாத்திரம் இல்லை, அது இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் செவரல் கிளாசிஃபிகேஷன். அதில் ஒன்று வாட்டர் பாடி. ஏன்னா நான் அங்கே நுங்கம்பாக்கத்தில் மை ஃபேமிலி வந்து கிட்டத்தட்ட 100 வருஷமாக அங்கே தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அது டேங்காக இருந்தது. அந்த லைலா காலேஜுக்கு பின்னாடி அந்த நெல்சன் மார்னிங் அந்த சப்வே பார்ப்பீங்க, அது வழியாக தண்ணி அந்த ஓடி லேக் ஏரியாவுக்கு வந்து இட் வில் கோ. ஸோ டேங்க் பண்ட் ரோடுன்றது தான் அதோட பேரே, அந்த ரோடோட பேரே டேங்க் பண்ட் ரோடு. அதனால் இட் இஸ் அ காம்பினேஷன் வாட்டர் பாடி. 2வது அரசு புறம்போக்கு நிலம். 3வது ரயில்வே. நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ஸோ நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனாக அப்போ ரயில்வேயோட இடமும் அதில் இருக்குது. அரசு புறம்போக்கு, ரயில்வே நிலம், ப்ளஸ் அவங்களது மேசிவ் செயின். இவ்வளவு பெரிய காம்பவுண்டாக இருந்ததே கிடையாது லைலா காலேஜ் அதில். ஸோ நிச்சயமாக இதில் ஏதோ நான் இப்போ வந்து லைலா காலேஜ் இந்த நில விவகாரத்தை அவங்க ஒரு எக்ஸிபிஷன் வச்சாங்க, வேர் அவங்க நம்ம பாரத மாதாவை, சிவனை, பார்வதியெல்லாம் ரொம்ப அசிங்கமாக பெயிண்ட் பண்ணி அதுக்கு என்ன தலைப்பு கொடுத்தாங்கன்னா, கிராமிய கலைஞர்களை ஊக்குவிக்கும் விழா. இது கிராமிய கலைஞர்களுக்கும் பாரத மாதாவை இன்சல்ட் பண்ணுறதுக்கும் சிவனை அசிங்கப்படுத்துறதுக்கும் அதுக்கும் என்ன கனெக்ஷன்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. அண்ட் இதை ஆரம்பித்து வச்சவர் யார்? யோகியன், மகா யோகியன் சகாய் IAS அவர் இதை ஆரம்பித்து வச்சது. இதில் இந்த மாதிரியெல்லாம் பெயிண்டிங்கை போட்டுட்டு கடைசி நாள் வரைக்கும் வச்சுட்டு நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னு அது ஒரு ட்ராமா. ஸோ இஃப் யூ சி இந்த ஃபவுண்டேஷனே போய் பித்தலாட்டம் ஏமாற்றுறது, இதுதான் அவங்களோட ஃபவுண்டேஷனே. இப்போ கூட நீங்கள் பார்ப்பீங்க ஏமாற்றி தான் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இந்த பர்டிகுலர் லேண்ட் இஷ்யூவில் என்னை பொறுத்த வரைக்கும் லைலா காலேஜ் ஷுட் கம் அவுட் நவ் அண்ட் டெல். இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இது எங்கள் இடம்தான், இந்த 99 ஏக்கரும் எங்களோடது, கிரவுண்டும் எங்களோடது தான் அப்படின்னு டாக்குமெண்ட் எடுத்து போடட்டும். லெட் தெம் புட் த டாக்குமெண்ட். அந்த அப்புறம் யாராவது பேச போகிறோமா? அது அவங்களுதுன்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ இது டிஎம்கே இது மூலப்பத்திரம் கேட்குறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு அதே தான் இதுவும். இப்போ கோயில் நிலத்தை வந்து லீஸுக்கு தான் எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் நாம் சொல்கிறோம். லீஸுக்கு எடுக்கிறது வந்து ஒன்றும் பெரிய தவறு இல்லை. ஆனால் இதை நாம் வந்து ஒரு குற்றச்சாட்டு மாதிரி வைக்கிறோம். இது வந்து ஒரு கிறிஸ்துவ நிறுவனம், இவங்க வந்து கோயில் நிலத்தை வந்து லீஸுக்கு எடுத்துட்டாங்க அப்படின்றத நாம் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம்? லீஸ் எடுக்கிறது ஃபஸ்ட்டு HRNC ரூல் படி இன்னொரு மதத்துக்கு லீஸுக்கு வாடகைக்கு விட முடியாது. ஃபஸ்ட்டு மிஸ்டேக். 2வது, லீஸுக்கு எடுத்திங்கன்னா வாடகை கட்டுங்க, ஃப்ரீயாக கொடுக்க வேண்டாமே. கோயிலுக்கும் கோயிலுக்கும் வருமானம் வரணும் இல்லையா? கோயில் குருக்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாமா? கோயில் திருவிழாக்கள் இல்லையா? அதை எப்படி தூக்கி நம்ம இந்துவோட சொத்தை ஃப்ரீயாக கொடுத்துருவீங்க? இதே சர்ச்சில் ஏதாவது சொத்துக்கு இப்போ நான் கேட்குறேன், லைலா காலேஜில் 99 கிரவுண்ட் வச்சுருக்காங்க, எங்களுக்கு ஒரு 10 கிரவுண்ட் கொடுங்க, நாங்கள் ஒரு சிவன் கோயிலையோ பெருமாள் கோயிலையோ கட்டிக்கிறோங்கன்றேன், கொடுப்பாங்களா? ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபவுண்டேஷனே மதமாற்றம் தான். நீங்கள் எடுத்திங்கன்னா ஆதி காலத்துலேருந்து ஏதோ ஒரு சேயிங் கூட சொல்லுவாங்க, ஆஃப்ரிக்காவில் வந்தப்போ இறங்கினப்போ அவங்க கையில் பைபிள் இருந்தது, லேண்ட் இவங்க கையில், ஆஃப்ரிக்கன்ஸ் கையில் இருந்தது. 2 வருஷம் கழித்து பார்த்தா பைபிள் இவங்க கைக்கு வந்துடுது, லேண்ட் அவங்க கைக்கு போயிடுது. இதே தான். அண்ட் இஃப் யூ சி கிறிஸ்டியானிட்டி வந்து கன்வர்ஷன் தான் அவங்களோட மெயின் ஏமே அவங்களது. மதர் தெரசா இல்லாட்டி எப்படி தைரியமாக அவங்களால சொல்ல முடிஞ்சுது மொரார்ஜி தேசாய் கிட்ட? கன்வர்ஷன் இல்லைன்னா எனக்கு இங்கே வேலையே இல்லை அப்படின்னு தைரியமாக சொல்ல முடிஞ்சுது அவங்களால. அது என்னத்துனால? இன்னொன்று, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துக்கு போய் சின்னதாக ஜபக்கூடம் அப்படின்னு போடுவாங்க.
ஸ்லோலி ஒரு கிராமத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த இடத்துல ஜெபம் செய்கிறதுக்கு ஆள் கூட இருக்க மாட்டான், ஒரு கிறிஸ்டினே இருக்க மாட்டான். அப்புறம் எதுக்கு ஜெபக்கூடம் அங்கே? நீங்கள் இங்கேருந்து திருப்பதி போகிறதுக்குள்ளே எவ்வளோ ஜெபக்கூடம் உங்கள் கண்ணில் படுறதுன்னு பாருங்கள். ஜெபக்கூடம்னு ஆரம்பித்து அடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஏழை கிராமத்துக்குள்ள போய் நான் உனக்கு பணம் தரேன் வேலை செய் வந்து அப்படிம்பாங்க. மொள்ள இடத்த வாங்கிடுவாங்க. ஏன்னா ஃபண்ட்ஸ் அன்லிமிட்டெட். ஃபண்ட்ஸு எவ்வளோ வருது ஃபாரின் ஃபண்ட்ஸு? இப்போ வந்து தானே அடைச்சிருக்கோம். ஃபண்ட்ஸ் அன்லிமிட்டெட்னு வச்சா கன்வர்ஷன் அன்லிமிட்டெட், அவ்வளோதான். பணத்தாலேயே அடிப்பாங்க. ஃப்ரீ ஃபுட்டு, ஃப்ரீ வேலை தரேன், உங்கள் குழந்தைங்கள படிக்க வைக்கிறேன், ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்க. ஹாஸ்பிட்டல் கட்டி ஃபஸ்ட்டு என்ன ஒரு ஆம்புலன்ஸு கிராமத்துக்குள்ளே போகும், ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்பு. அப்படி பண்ணால் மெடிக்கல் கேம்ப்பு ஃப்ரீ, ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ, படிப்பு ஃப்ரீ. இப்படி பண்ணால் ஏன் ரொட்டி துண்டு மாதிரி போட்டுட்டே தானே இருக்காங்க. இதை கேட்டால் எல்லோரும் கேட்பாங்க, இந்து மதத்துலையும் பண்ணுறது தானே. இந்து மதத்தில் எங்கள் நிர்வாகத்தை எங்களை விட்டீங்க கோயிலில், அவங்கள விட்டுட்டீங்க. அவங்களுக்கு வர பணத்தையும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. எங்கள் கோயிலேருந்து திருடி எங்கள் கோயில் சொத்தை ஆட்ட போடுவீங்க, எங்கள் கோயில் மூர்த்திகளை திருடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அதை திருடி வாடகைக்கும் ஒரு கிறிஸ்டினை வைப்பீங்க, அங்கே ஒரு முஸ்லீமுக்கு விற்பீங்க. ஏன் நுங்கம்பாக்கம் அகஸ்தீஸ்வரர் கோயில் ஒரு மாஸ்கே இருக்குது அந்த கோயில் சொத்தில். இதே என்னால் ஒரு சர்ச்சு சொத்துலேயோ ஒரு மாஸ்க்கு சொத்துலேயோ போய் என்னால் ஒரு வேத பாடசாலை வைக்க முடியுமா? பரசவாக்கம் கங்காதீஸ்வரர் கோயில் நம்ம கண் முன்னாடி இருக்கிறது, இன்னைக்கு கூட போங்க, இன்னைக்கு கூட இருக்குது. 7th Day Adventist பரசவாக்கம் கங்காதீஸ்வரர் கோயில் சொத்தில் இயங்குகிறது 7th Day Adventist. இது கொள்ளிக்கட்டை எடுத்து நம்மளே சொருகிக்கிற கதை இது. நீங்கள் வேணால் போய் பாருங்கள் அதை. அடுத்து நான் இப்போ இன்னொன்று சொல்லணுன்னாக்கா, ஜீசஸ் கால்ஸ் பெங்களூர் ஹைவேல போய் பாருங்கள். அது எந்த கோயில் சொத்துன்னு பாருங்கள், ஈஸ்வரன் கோயில் சொத்து. ஜீசஸ் கால்ஸ் பால் தினகரனுக்கு நம்ம ஈஸ்வரன் கோயில் சொத்து. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி பக்கம் ஒரு கோயிலையே ஒரு முஸ்லீம் வீடாக இருக்குது இன்றைக்கி. அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம கோயிலோட சிற்பங்கள் தூண்கள் இருக்குது அந்த வீட்டில். இதெல்லாம் எங்கே கொண்டு போய் நம்ம சொல்கிறது? அதையும் கூட விடுங்க, நான் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன். மலர் ஹாஸ்பிட்டல் இங்கே அடையாரில், அதுக்கு எதிர்க்க இருக்கிறதுக்கு பேர் என்ன? அந்த இடத்துக்கு தெரியுமா உங்களுக்கு? அதோட பேர் அருணாச்சலபுரம். அது அருணாச்சலபுரம் யாருக்காக வச்சது? திருவண்ணாமலை அண்ணாமலையானுக்காக ஒருத்தர் இடத்த வந்து கொடுத்தார். அதை என்ன வாத்து கொடுத்தார்? வில்வம் வளர்த்து அந்த வில்வத்தை அண்ணாமலையானுக்கு பூஜைக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வில்வ வனம்னே பேர் அதுக்கு. இன்றைக்கி அருணாச்சலபுரம்னு பேர். அது உள்ளே போய் பாருங்கள், ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் இருக்குது, அதில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. கிறிஸ்டின் ஸ்கூல் இருக்குது, ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது உள்ள. இல்லை, ஒரு கிறிஸ்துவ நிறுவனம்ன்றதுனாலே நம்ம எதிர்க்க முடியாதுல்ல. பள்ளிக்கூடம் செயல்படுறதுல என்ன தவறு இருக்க முடியும்? வை என்ன தப்புனாக்க, எதுக்கு ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்? நான் ஒரு ஹிந்து ஸ்கூலில் வச்சுக்க மாட்டேன். நாங்கள் முதல்ல ஹிந்துக்கள் கோயில்கள் இடத்துல அவங்க நடத்துறது அகெயின்ஸ்ட் த ரூல் இட் செல்ஃப், லா படியே அவங்க பண்ண முடியாது. இரண்டாவது, பள்ளிக்கூடம் நடத்தணுன்னாக்க என்னத்துக்கு பள்ளிக்கூடம்? பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதானே நடத்துகிறாங்க. அவங்க பாடம் சொல்லி கொடுக்காம அகெயின்ஸ்ட், இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன், அதுவும் ஸ்டேட் எய்ட் வாங்குகிற ஒரு இன்ஸ்டிடியூஷன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பசங்களை வச்சுட்டு சிஏஏக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதை எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? எப்படி ஒரு கவர்மெண்ட்டு, மெஜாரிட்டி கவர்மெண்ட்டு பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ண ஒரு ரூலுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க எப்படி ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க? இவங்க இதில் அதுவே ஒரு பெரிய தவறு. அடுத்தது, இவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்து தேச விரோத ஆட்டிடியூடும் எடுக்கிறாங்க இல்லையா? அதை எப்படி ஒத்துக்க முடியும்? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோபம்லாம் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு நாங்கள் தேசம் நலன், முஸ்லீம்கள் எங்களுக்கு சிட்டிசன்ஷிப் எங்களுக்கு அகெயின்ஸ்டாக இல்லாட்டியும் நாங்கள் வந்து நியாயத்துக்காக தேசம் நலன்றவங்க. ஏன் அப்போ அவங்களோட கோபம் எங்கே தெரியுமா? எஃப்சிஆர்ஏ, என்ஜிஓக்கள். நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் ஃபாரின் ஃபண்ட்ஸ் வருது. எஃப்சிஆர்ஏ, என்ஜிஓஸ் எல்லாமே ஜாஸ்தி. நான் தான் சொல்கிறேனே, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஒரு ஜபக்கூடத்தை பார்ப்பீங்க, ஒரு ஸ்கூலை பார்ப்பீங்க. இயேசு அழைக்கிறாருன்னு வாங்க, மேரி மாதா அழைக்கிறாருன்னு வாங்க அதில். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அந்த மாதிரி பணத்தை மிஸ்யூஸ் பண்ணதுனால ஃபாரின் ஃபண்ட்ஸை அதுக்கு அதை இப்போ இருக்கிற கவர்மெண்ட் தடை போட்டிருக்காங்க. அதை எஃப்சிஆர்ஏ, என்ஜிஓஸ் எல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. என்ஜிஓஸ் எல்லாம் அக்கௌண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கே ஆள் கிடையாது. ஏன்னா இருந்தது இட்டாலியன் ரூல், ரோம் தானே ஆண்டுந்தாங்க இத்தனை நாள், UPA 1 UPA 2. அதனால் நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட், they were given a free ride. அண்ட் அவங்களுக்கு பிஏவாக இருந்தவர் யார்? ஜார்ஜோட கருணையினால் எவ்வளவு தழைத்து ஓங்கித்து கிறிஸ்டியானிட்டி. அந்த கோபத்தெல்லாம் இப்படி காமிக்கிறாங்க அவங்க. ஏன்னா இப்போ வந்து என்ஜிஓஸை பேன் பண்ணியிருக்காங்க, எஃப்சிஆர்ஏ கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த கோபத்தை இப்படி காமிக்கிறாங்க. இல்லாட்டி இவங்களோட தேசபக்தியை பற்றி நம்மளுக்கு தெரியாதா?